இந்த ஆழமான வரலாற்று அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் உங்களை அப்படியே 12ஆம் நூற்றாண்டோட மத்திய பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. ஒரு ரொம்ப கொந்தளிப்பான காலகட்டம். ஆமா, அதாவது மத்திய கிழக்கு நாடுகள்ல நடந்த ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. சிலுவை போர்களை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா 1144ல நடந்த அந்த எடெசா நகரத்தோட வீழ்ச்சி, அது ஒரு சாதாரண வீழ்ச்சி கிடையாது. கண்டிப்பா இல்ல. அந்த வீழ்ச்சி எப்படி ஒட்டுமொத்த ஐரோப்பாவோட உளவியலையும் சுக்குநூறா உடைச்சது, அப்புறம் ஜெங்கிஷ் அப்படிங்கிற ஒரு மாபெரும் முஸ்லிம் தலைவரோட எழுச்சி எப்படி வரலாற்றையே மாத்திக்குன்னு தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். சரியா சொன்னீங்க. இந்த வரலாற்று ஆவணங்கள், குறிப்புகள், அப்புறம் ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து படிக்கும்போது இது வெறும் மன்னர்களுக்கு இடையிலான சண்டை கிடையாதுங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, இது ஒரு மிகச்சிறந்த ஜியோ பொலிட்டிக்கல் செஸ் கேம். எக்ஸாக்ட்லி. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த எடிசாவோட வீழ்ச்சிய ஒரு சின்ன நிலப்பரப்ப யாரோ கைப்பற்றின சம்பவமா மட்டும் நம்ம சுருக்கிடவே முடியாது. பல தசாப்தங்களா சிலுவையாளர்களை அசைக்கவே முடியாதுன்னு ஐரோப்பாவிலையும் மத்திய கிழக்குலையும் இருந்த ஒரு மாபெரும் பிம்பம், அந்த மித், அந்த மாய உடைஞ்ச இடம். ஆமா, ஒரே ஒரு முற்றுகையிலே சரிந்து விழுந்த இடம் அது. பல வருஷங்களா சிதறி கிடந்த ஒரு மாபெரும் சமுதாயம் தங்களை எப்படி ஒரு புதிய சித்தாந்தத்தின் மூலம் ஒருங்கிணைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த உளவியல் பாடம் இது. இதை நாம இன்னைக்கு இருக்கிற அரசியல் கூட்டணிகள், அதிகார போட்டிகளோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, மனுஷங்களோட அதிகார பசி எந்த காலத்திலையும் மாறவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உண்மைதான். சரி, அந்த அதிகார போட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எடசாவோட அந்த புவியியல் நிலைமையை கொஞ்சம் நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கணும். 1098ல நடந்த முதல் சிலுவை போரின் விளைவா 4 சிலுவையாளர் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அதுல முதல்ல உருமானது இந்த எடெசா கவுண்டி தான். கரெக்ட். மற்ற இடங்களை விட இது பரப்பளவுல ரொம்ப பெரியது. ஆனா இதோட மேப்பை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது வடகிழக்கு மூலையில முற்றிலும் முஸ்லிம் ராஜ்யங்களால நாலாபுறமும் சூழப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவு மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை தான் இதோட மிகப்பெரிய பலவீனமே. அதாவது ஆந்தியோக்கியா மாதிரியான மற்ற சிலுவையாளர் நகரங்களுக்கு இந்த எடெசா தான் ஒரு முன்கள பாதுகாப்பு அரணாக, ஒரு இராணுவ கேடயமாக செயல்பட்டுச்சு. எதிரிகள் ஆந்தியோக்கியாவை தாக்கணும்னா முதல்ல எடெசாவை தாண்டி தான் வரணும். ஆனா ஒரு முன்கள அரணா இருக்க வேண்டிய எடெசாவுல அதற்கேற்ற வலுவான போட்டைகளோ இல்ல அதை பாதுகாப்பதற்கான லத்தீன் கிறிஸ்தவ படைகளோ போதுமான அளவுல இல்ல. அது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? அவங்க தங்களோட பாதுகாப்பிற்காக பெரும்பாலும் உள்ளூர் அர்மேனிய கிறிஸ்தவர்களையே நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க. ஆமா, அந்த உள்ளூர் அர்மேனிய கிறிஸ்தவர்களுக்கும் தங்களை ஆளும் லத்தீன் தலைவர்கள் மேல எந்த பெரிய விசுவாசமும் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, அரசியல் ரீதியா எடெசாவின் ஆட்சியாளராக இருந்த கவுண்ட் 2ஆம் ஜோசலின் பண்ணிக்கிட்டு இருந்த வேலைகள் இன்னும் மோசம். அவரு தன்னுடைய கூட்டாளிகளையே பகைச்சுக்கிட்டார். அதுதான் பெரிய தப்பு. தன்னை சுற்றியுள்ள அண்டை நாடுகளான அந்தியோக்கியா மற்றும் எருசலேம் தலைவர்களோட அவர் எப்போதுமே ஒரு அதிகார போட்டியில தான் இருந்தார். ஒரு மாபெரும் போர்க்களத்துல எதிரிகளால நாலாபுறமும் சூழப்பட்டு இருக்கும்போது தனக்கு உதவக்கூடிய ஒரே கூட்டாளிகளோட பகையை வளர்த்துக்கிட்டு தனியா நிக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் வீட்டு கதவை விரிய திறந்து வச்சுட்டு நிம்மதியா தூங்க போன மாதிரி இருக்கு. பர்ஃபெக்ட் உதாரணம். எந்த நேரத்திலும் முடியக்கூடிய ஒரு கண்ணாடி மாளிகையா தான் எடேசா காத்துக்கிட்டு இருந்துச்சு. பலவீனப்படுத்திக்கிட்டு இருந்த அதே நேரத்துல அந்த விரிசலை பயன்படுத்தி கொள்ள ஒரு மாபெரும் சக்தி அங்கே உருவாகிக்கிட்டு இருந்துச்சு. ஜங்கி. ஆமா, 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல முஸ்லிம் உலகத்தோட நிலையை நாம கொஞ்சம் உற்று நோக்கணும். செல்ஜுக் பேரரசு முழுசா சிதைந்து போய் முஸ்லிம் உலகம் முழுவதும் பல சிறிய அமீர்களாலும் உள்ளூர் வாரிசு போட்டிகளாலும் மிக கடுமையா பிளவுபட்டு கிடந்தது. அவங்க சிலுவையாளர்களுக்கு எதிராக ஒருங்கிணைந்து போரிடுவதை விட தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வதில் தான் அதிக கவனம் செலுத்தினாங்க. ஒவ்வொரு அமீரும் தன்னுடைய பக்கத்து நகரத்தை எப்படி பிடிப்பதுன்னு தான் திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான பிளவுபட்ட காலகட்டத்தில் தான் இமாத் அத்தீன் ஜங்கி என்ற ஒரு துருவ நட்சத்திரம் உதயமாகுது. 1085ல ஒரு வலுவான இராணுவ பின்னணியில் பிறந்த அவர் ஒரு மிகச்சிறந்த போர் வீரராகவும் அதைவிட சிறந்த ஒரு தந்திரமான அரசியல்வாதியாகவும் உருவெடுத்தார். 1127ல மோசுல் நகரத்தின் அச்சபேக்காக பொறுப்பேற்றார். அதோட அவர் நிக்கல. தன்னுடைய அதிகாரத்தை எப்படி விரிவுபடுத்துறதுன்னு மிக தெளிவா திட்டமிட்டு அடுத்த ஆண்டே சிரியாவின் மிக முக்கிய நகரமான அலப்போவையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். இத சாதாரணமா பார்க்க கூடாது. மோசுல் மற்றும் அலெப்போ ஆகிய 2 மாபெரும் நகரங்களை இணைத்ததன் மூலம் வடக்கு சிரியா மற்றும் ஈராக் முழுவதும் அவரது ஆளுமையின் கீழ் ஒரே கொடையின் கீழ் வந்துச்சு.
ஜெங்கின் இந்த நகர்வுகளை நாம வெறுமனே ஒரு ராஜ்ய விரிவாக்கமா மட்டும் பார்க்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. ஜெங்கி வெறும் அரசியல் அதிகாரத்தை மட்டும் நம்பி இந்த திட்டத்தை முன்னெடுக்கல. அவர் அப்பாசத் கலீஃபாவுடன் மிக நெருக்கமான உறவை ஏற்படுத்திக்கிட்டு சன்னி மரபு வழியை பின்பற்றி தனக்கென ஒரு மாபெரும் சித்தாந்த கட்டமைப்பை உருவாக்கினார். அதாவது ஜிஹாத், புனித போர் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை அவர் ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்தினார். எக்ஸாக்ட்லி. அதை ஒரு ஒருங்கிணைக்கும் கருவியா அவர் கையில் எடுத்தார். அதுவரை தங்களுக்குள் சண்டையிட்டு சிதறி கிடந்த முஸ்லிம் தலைவர்களுக்கு மத்தியில நமது புது எதிரி சிலுவையாளர்கள் தான், அவர்களை வீழ்த்த நம்ம ஒன்றுபடணும் அப்படிங்கிற ஒரு வலுவான கருத்தியலை அவர் விதைத்தார். இந்த சித்தாந்தம் அவருக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவை பெற்று தந்தது. இந்த இடத்துல ஜெங்கியோட அந்த இரட்டை முகம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு பக்கம் அவர் தன்னுடைய சக முஸ்லிம் தலைவர்களையும் தனது அதிகாரத்திற்கு எதிராக வருபவர்களையும் ஒழித்து கட்டுவதில் எந்தவித ஈவிரக்கமும் காட்டாத ஒரு கொடூரமான ராணுவ வியூகவாதியா இருந்தார். ஆனா இன்னொரு பக்கம் பொதுமக்களிடமோ மதத் தலைவர்களிடமோ தன்னை ஒரு விசுவாசத்தின் பாதுகாவலராக, ஒரு முஜாஹித் ஆக முன்னிறுத்திக்கிட்டார். மக்களை பொறுத்தவரை அவர் பல தசாப்தங்களா சிலுவையாளர்களிடம் இழந்த பெருமையை மீட்டு தர வந்த ஒரு மாபெரும் மீட்பராக தெரிஞ்சார். தனது அரசியல் எதிரிகளை அழிக்கும் செயல்களுக்கு கூட இந்த புனித போர் அப்படிங்கிற சித்தாந்தத்தின் மூலம் அவர் ஒரு நியாயத்தை கற்பித்தார். அந்த உளவியல் பலத்தையும் பிரம்மாண்டமான ராணுவத்தையும் வச்சுக்கிட்டு தான் அவர் தன்னுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை அடித்தார். ஆமா, அந்த இலக்கு தான் எடுசா. இங்கதான் அந்த வரலாற்று நிகழ்வு ஒரு உச்சகட்ட த்ரில்லரா மாறுது. 1144ஆம் ஆண்டின் இறுதி பகுதி. எடசாவின் ஆட்சியாளரான ஜோசலின் வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு டைமிங் தவற செய்றார். ஆமா, ஜெங்கிக்கு எதிரா தனது நிலையை வலுப்படுத்திக்கணும்னு நினைச்ச ஜோசலின் காரா அஸ்லான் என்ற ஒரு முஸ்லிம் ஆட்சியாளருடன் கூட்டணி அமைத்துக்கொண்டு தனது பெரும்பான்மையான ராணுவ படையினருடன் எடசா கோட்டையை விட்டு வெளியேறார். ஒரு முன்கள பாதுகாப்பு கோட்டைய எந்த ஒரு பெரிய ராணுவ பலமும் இல்லாம அனாதியா விட்டு செல்வது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை! தனது உளவாளிகள் மூலமா இந்த தகவலை மிக துல்லியமா தெரிஞ்சுக்கிட்ட ஜெங்கி இந்த தங்கமான வாய்ப்பை சற்றும் நழுவ விடல. ஜோசலின் கோட்டையை விட்டு வெளியேறிய தகவல் கிடைச்ச உடனே மின்னல் வேகத்துல தனது படையினருடன் நவம்பர் 1144ல எடேசக்கம் முற்றுகையிட்டார் ஜெங்கி. இது ஏதோ ஒரு சாதாரண தாக்குதல் கிடையாது. மிக துல்லியமா திட்டமிடப்பட்ட ஒரு மாபெரும் முற்றுகை போர். ஜெங்கி தன்னோட பிரம்மாண்டமான முற்றுகை இயந்திரங்களை கொண்டு வந்திருந்தார். அதை விட முக்கியமா சாப்பர்ஸ் எனப்படும் சுரங்கம் தோண்டும் வீரர்கள் அவர் பயன்படுத்திய விதம் மிக கொடூரமானது. அந்த டெக்னிக் ரொம்பவே அட்வான்ஸ்டு. ஆமா, கோட்டை சுவர்களுக்கு அடியில ஆழமா சுரங்கம் தோண்டி அந்த சுவர்களை தாங்கி பிடிப்பதற்காக மரத்தூண்களை வச்சு முட்டு கொடுத்து பின்பு அந்த மலத்தூண்களின் மீது விலங்குகளின் கொழுப்பை ஊற்றி தீ வைப்பாங்க. அந்த மரத்தூண்கள் எரிந்து சாம்பலானதும் மேலிருக்கும் பிரம்மாண்டமான கோட்டை சுவர்கள் அடித்தளத்தை இழந்து அப்படியே இடிந்து விழும். இதுதான் அவங்களோட திட்டம். நீங்க கோட்டைக்கு உள்ளே இருந்த எடசா மக்களோட மனநிலையை சற்று நினைத்து பாருங்க. ஒரு மாத காலம் தினமும் தங்களுக்கு கீழே எதிரிகள் சுரங்கம் தோண்டும் சத்தத்தை கேட்டுக்கிட்டே அவங்க உயிர் வாழ்ந்திருக்காங்க. அது எவ்வளவு பெரிய உளவியல் சித்திரவதையா இருந்திருக்கும். ஜோசலினும் அவரது படையினரும் எப்படியாவது நம்மை காப்பாற்ற வந்துருவாங்கன்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில ஒரு மாத காலம் தாக்கு பிடிச்சாங்க. ஆனா எந்த உதவியும் வரல. டிசம்பர் 24, சரியா கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு ஜெங்கின் ஷாப்பர்ஸ் வைத்த தீயில் மரத்தூண்கள் எரிந்து கோட்டையின் வெளிச்சுவர்கள் மிகப்பெரிய சத்தத்தோட இழிந்து விழுந்துச்சு. ஜெங்கியின் படைகள் ஒரு காட்டாறு போல நகரத்துக்குள்ள புகுந்தாங்க. அந்த இரவு எடசாவிற்கு ஒரு இருண்ட இரவா, மரண ஓலங்கள் நிறைந்த இரவா மாறுச்சு. கோட்டை சுவர்கள் உடைந்த உடனே மக்கள் பயத்திலையும் மரண பீதியிலையும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள உள்கோட்டையை நோக்கி ஓடினாங்க. ஆனா அங்க ஒரு கொடூரமான சோகம் நிகழ்ந்துச்சு. அந்த கதவுகள் திறக்கப்படவே இல்லை. ஆமா, ஒரு மேல எதிரிகள் உள்ளே நுழைந்திடுவாங்களோன்ற பயத்துல உள்கோட்டை கதவுகள் திறக்கப்படவே இல்லை. தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும்னு அவங்க நம்பிய அதே கதவுகளுக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசலும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுச்சு. மக்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து கொண்டு தப்பிக்க முயன்றதுல மூச்சு திணறி நசுங்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பரிதாபமா இருந்தாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்தவர்கள்ல எடசாவின் பேராயர் ஹக் என்பவரும் ஒருவர் அப்படிங்கிறது நிலைமையின் தீவிரத்தை நமக்கு உணர்த்துது. அந்த வீழ்ச்சிக்கு பிறகு ஜெங்கி நடவடிக்கைகள் அவர் எவ்வளவு தந்திரமான ஒரு அரசியல்வாதி நமக்கு காட்டுது. எடசாவை கைப்பற்றின பின்னாடி ஜெங்கி அங்க ஆதிக்கம் செலுத்தி வந்த லாத்தீன் கிறிஸ்துவ உயரடுக்கினரையும் மேற்கத்திய பாதிரியார்களையும் ஒட்டுமொத்தமா அழித்தார். ஆனா அதே எடசாவுல வாழ்ந்து வந்த உள்ளூர் அர்மேனிய மற்றும் சிரியா கிறிஸ்தவர்களை அவர் கொல்லல.
அவங்களோட தேவாலயங்களை அவர் தரைமட்டமாக்கல. இது ஏதோ ஜெங்கியின் இறக்கு குணத்தால் எடுக்கப்பட்ட முடிவுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. கண்டிப்பா கிடையாது. இது ஒரு தூய்மையான கணக்கிடப்பட்ட அரசியல் தந்திரம். எப்படி? புதிதாக கைப்பற்றப்பட்ட ஒரு பகுதியில ஒட்டுமொத்த மக்களையும் கொன்று குவித்தால் அங்கே பொருளாதாரம் சீர்குலைந்து விடும். மேலும் உள்ளூர் மக்களோட தொடர்ச்சியான கிளர்ச்சிகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். லத்தீன் ஆட்சியாளர்களை மட்டும் ஒழிச்சு விட்டுட்டு உள்ளூர் மக்களை அவங்க பாட்டுல விட்டுவிட்டா அந்த பகுதி மிக விரைவாக தனது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும்னு அவருக்கு தெரியும். வரி வசூலும் தடையின்றி நடக்கும். சரியா சொன்னீங்க. இது ஒரு ஆட்சியாளரின் மிகச்சிறந்த பிராக்மேட்டிக் அணுகுமுறை. இந்த எடசாவின் வீழ்ச்சி ஒட்டுமொத்த வரலாற்று போக்கிலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நாம கூர்ந்து கவனிக்கணும். வரைபடத்துல ஒரு சின்ன நிலத்தின் இழப்பு மட்டுமா இது? கிடையாது. அதுவரை ஐரோப்பா முழுவதும் சிலுவையாளர்களின் படைகளை தோற்கடிக்கவே முடியாது, கடவுள் அவங்க பக்கம்தான் இருக்காருன்னு ஒரு மாயை இருந்துச்சு. அந்த பிம்பத்தை இந்த எடசா வீழ்ச்சி சுக்குநூறா உடைத்தெறிஞ்சது. முஸ்லிம்கள் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய உளவியல் வெற்றியாக, ஒரு மாபெரும் திருப்பு முனையாக கொண்டாடப்பட்டுச்சு. பல தசாப்தங்களா அவங்க சந்தித்து வந்த தொடர் தோல்விகளுக்கும் அவமானங்களுக்கும் பிறகு கிடைத்த முதல் மாபெரும் வெற்றி இது. இது ஜெங்கியின் ஜிஹாத் சித்தாந்தத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகவே அவங்க கிட்ட பார்க்கப்பட்டுச்சு. இந்த வெற்றி செய்தி முஸ்லிம் உலகை எப்படி உற்சாகப்படுத்துச்சோ அதே அளவுக்கு இந்த செய்தி ஐரோப்பாவை சென்றடைந்ததும் அங்கே ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை, ஒரு மரண பீதியை ஏற்படுத்துச்சு. லத்தீன் கிறிஸ்தவ உலகம் பதற்றத்துல உறைந்து போனது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த போப் 3ஆம் யூஜினியஸ் 1145 குவாண்டம் பிரெடசசோரஸ் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போப்பாண்டவர் ஆணையே வெளியிட்டார். இது ஏதோ ஒரு சாதாரண அறிவிப்பு கிடையாது. வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு சிலுவை போருக்காக மிக தெளிவா திட்டமிடப்பட்டு அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட்ட ஒரு ஆவணம் இது. இழந்த நிலங்களை மீட்டெடுக்கவும் கிழக்கில் உள்ள கிறிஸ்தவ அரசர்களை பாதுகாக்கவும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஒன்றிணையணும் என்பதற்கான ஒரு அவசர அழைப்பாக இது அமைந்தது. இதுதான் 2ஆம் சிலுவை போருக்கான அதிகாரப்பூர்வ தொடக்கப்புள்ளி. இந்த புதிய சிலுவை போருக்காக ஒட்டுமொத்த ஐரோப்பிய மக்களையும் திரட்டும் பொறுப்பு பெர்னார்ட் ஆஃப் கிளார்வாக்ஸ் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அவர் வெறுமனே ஒரு மத போதகர் மட்டுமல்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் மாஸ்டர். PR மாஸ்டர். ஆமா, மக்களுடைய குற்ற உணர்ச்சியை எப்படி தூண்டி விடுவது, அவர்களின் உணர்ச்சிகளோடு எப்படி விளையாடுவதுன்னு அவருக்கு மிக தெளிவா தெரிஞ்சிருந்தது. பிரான்சின் வெஸ்லே நகரில் அவர் ஆற்றிய உரை மக்களின் நரம்புகளில் தீயை பற்ற வைத்தது. அவர் போப்பிற்கு எழுதிய கடிதத்துல உள்ள ஒரு குறிப்பிட்ட ஆவணக்குறிப்பை நான் வாசித்து காட்டுறேன். இதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்கள் நகரங்களும் கோட்டைகளும் இப்போது காலியாக உள்ளன, எங்கும் விதவைகள் மட்டுமே இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் இதை சொல்லும்போது போரில் ஆண்கள் இறந்து விட்டதால் பெண்கள் விதவைகளாகிவிட்டார்கள்னு சொல்லல. ஊரில் உள்ள உயிருடன் இருக்கும் ஆண்கள் அனைவரும், கணவர்கள் அனைவரும் போருக்கு சென்று விட்டதால் அவர்கள் திரும்பி வருவார்களா மாட்டார்களா என்ற நிலையில் அந்த பெண்கள் விதவைகளைப் போல காணப்படுகிறார்கள்னு அவர் ஒரு சித்திரத்தை உருவாக்குறார். ஒரு மிகைப்படுத்தப்பட்ட உணர்ச்சிகரமான ஒரு சித்திரம். ஆமா, இந்த மாதிரியான கிளர்ச்சியூட்டும் பேச்சுகளால தூண்டப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு மாபெரும் வெறியுடன் தங்கள் வீடுகளை விட்டு இந்த போர்ப்படையில இணைந்தாங்க. இவ்வளவு பெரிய உந்துதலுடன், இவ்வளவு பெரிய படைப்பலத்துடன் ஐரோப்பாவையே ஒன்று திரட்டி புறப்பட்ட இந்த 2ஆம் சிலுவை போர் இறுதியில என்னாச்சு? வரலாற்றில் முதல் முறையாக பிரான்சின் மன்னர் 7ஆம் லூயிஸ், ஜெர்மனியின் மாமன்னர் 3ஆம் கான்ராட் போன்ற மாபெரும் அரசர்கள் நேரடியாக ஒரு சிலுவை போரை வழிநடத்தினாங்க. ஆனா இவ்வளவு பெரிய படை திரண்டும் அவர்களுக்குள் எந்த ஒரு முறையான ஒருங்கிணைப்பும் இல்ல. வழிநெடுகிலும் உள்ளூர் அரசியலிலும் ஈகோ பிரச்சனைகளிலும் சிக்கி அனத்தோலியா பகுதியிலேயே பல கொடூரமான தோல்விகளை சந்தித்தார்கள். எடேசாவை மீட்பதற்காகத்தானே இந்த படையெடுப்பே தொடங்கியது. ஆனா அவங்க எடேசா பக்கமே போகல. அதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய முரண்பாடு. எடேசாவை மீட்பதை முற்றிலுமாக விட்டுவிட்டு ஜெருசலேமின் அரசரான 3ஆம் பால்டுவின் பேச்சை கேட்டுக்கொண்டு தங்களின் ஒரே முஸ்லிம் கூட்டாளியாக ஒரு பஃபர் ஸ்டேட்டாக செயல்பட்டு கொண்டிருந்த டமாஸ்கஸ் மீது 1948 ஒரு முட்டாள்தனமான முற்றுகையை நடத்தினாங்க. ஜன்கி மற்றும் அவரது வாரிசுகளான நூருத்தின் போன்றவர்களுக்கு எதிராக சிலுவையாளர்களுக்கு ஆதரவாயிருந்த ஒரே முஸ்லிம் ராஜ்யம் டமாஸ்கஸ் தான். தங்களின் சொந்த கூட்டாளியரையே தாக்கியதன் மூலம் டமாஸ்கஸை அவர்கள் வலுக்கட்டாயமாக நூருத்தினின் கைகளில் கொண்டு போய் சேர்த்தார்கள். இந்த டமாஸ்கஸ் முற்றுகை ஒரு படு தோல்வியில் முடிந்தது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய அரசர்களுக்கிடையே பரஸ்பர நம்பிக்கை துரோகத்தையும் தீராத பகையையும் ஏற்படுத்துச்சு.
எந்த எடசாவை மீட்பதற்காக அவங்க புறப்பட்டாங்களோ அதை அவங்க திரும்ப பெறவே இல்லை. அந்த 2ஆம் சிலுவை போர் ஒரு முழுமையான வரலாற்று சிறப்புமிக்க தோல்வியாக முடிந்தது. இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். 1144ல எடசாவின் வீழ்ச்சி ஜோசலினின் ஒரு தவறான முடிவாலும் ஜங்கி என்ற ஒரு தனிமனிதனின் அசுரத்தனமான இராணுவ மற்றும் அரசியல் லட்சியத்தாலும் எவ்வாறு சாத்தியமானதுன்னு பார்த்தோம். ஆமா, அது எப்படி முஸ்லிம் உலகில் பல ஆண்டுகளாக சிதறிக் கிடந்தவர்களை ஜிஹாத் என்ற கருத்தின் மூலம் மீண்டும் ஒருங்கிணைக்கும் மாபெரும் சக்தியாக மாற்றுச்சு என்பதையும் விரிவா விவாதித்தோம். ஜெங்கி அமைத்துக் கொடுத்த இந்த அரசியல் ஒருங்கிணைப்பும் சித்தாந்த அடித்தளமும்தான் பின்னாளில் வந்த அவரது மகன் நூருத்தீன் மற்றும் மாவீரன் சலாடன் ஆகியோருக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக அமைந்தது. சிலுவையாளர்களுக்கு எதிராக எப்படி தங்களை ஒருங்கிணைத்துக் கொள்வது என்ற வரைபடத்தை ஜெங்கிதான் முதன்முதலில் உருவாக்கி கொடுத்தார். ஜெங்கியின் இந்த முன்னெடுப்பு இல்லை என்றால் சலாடின் 1187ல எருசலேமை அத்தனை எளிதாக கைப்பற்றியிருக்க முடியுமா என்பது மிகப்பெரிய சந்தேகமே. சிலுவை போர்களின் வரலாற்றில் அதிகாரத் தராசு முற்றிலுமாக முஸ்லிம்கள் பக்கம் சாயத் தொடங்கியதன் மிக முக்கியமான அதிகாரப்பூர்வ தொடக்கம் இந்த எடசா வீழ்ச்சிதான். கரெக்ட். நாம இன்று விவாதித்த ஆவணங்கள், வரலாற்று தரவுகள் அனைத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை நீங்க தனிப்பட்ட முறையில் சிந்தித்து பார்க்கணும். மதம் சார்ந்த ஒரு புனித போர் என்ற முழக்கம் எப்படி ஆழமாக பிளவப்பட்டிருந்த அரசியல் தலைவர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வர ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இரு தரப்பிலுமே, அதாவது முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகிய இரு தரப்பிலுமே மிக துல்லியமா பயன்படுத்தப்பட்டது. அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆமா, மக்களின் உண்மையான நம்பிக்கையையும் மார்க்க பற்றையும் ஆட்சியாளர்கள் தங்களின் தனிப்பட்ட அரசியல் அதிகார விரிவாக்கத்திற்கு, நில ஆக்கிரமிப்பிற்கு ஒரு உந்து சக்தியாக எப்படி தந்திரமாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத இந்த 12ஆம் நூற்றாண்டு வரலாறு நமக்கு மிக தெளிவாக காட்டுது இல்லையா? இந்த ஆழமான சிந்தனையோடு நீங்களும் இந்த வரலாறு குறித்து மேலும் பல தேடல்களை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய வரலாற்று பயணத்தை நிறைவு செய்கிறோம்.